ஃபிஃப்த் டைமென்ஷன், ஐந்தாவது பரிமாணம். பரிமாணம் அப்படின்னா என்னது, டைமென்ஷன் அப்படின்னா என்னது, தியானம் மூலமா நமக்கு என்ன லாபங்கள், அந்த ஃபிஃப்த் டைமென்ஷன்ல எப்படி இருக்கும், ஃபிஃப்த் டைமென்ஷன் முன்னாடி தேர்ட் டைமென்ஷன் எப்படி இருக்கும், ஃபோர்த் டைமென்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயங்களை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கலாம். வேரா ஸ்டான்லி ஆல்டர் அப்படின்ற யூகே மாஸ்டர் இந்த புக்கை எழுதியிருக்காங்க. தியானத்துல இருக்கும்போது அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஃபிஃப்த் டைமென்ஷன் பத்தி தெரிய வந்தது. அதை அவங்க புக்கா எழுதியிருக்காங்க. முதல்ல பிரம்மரிஷி பிதாமக பத்ரிஜிக்கு கோடான கோடி நன்றிகள். இத போல அற்புதமான ஞானம் நமக்கு அவர் மூலமா தெரிய வந்தது. பத்ரி சார் சஜஸ்ட் பண்ண புக்ஸ் தான் நம்ம வந்துட்டு டிஎஸ்எஸ்எம்ல நிறைய நம்ம படிக்கிறோம், கத்துக்கிறோம். அது மூலமா நம்மளுடைய ஜென்மங்களை குறைச்சிக்கிறோம். இல்லை அப்படின்னா ஒரு சொசைட்டிலையும் போயிட்டு நம்ம அங்க என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த ஞானத்தை பெறுறதுக்கு அத்தனை ஜென்மாக்கள் எடுக்க வேண்டியதா இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம வந்துட்டு ரொம்பவே பத்ரி சாருக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். அதனால முதல்ல பத்ரி சாருக்கு நம்ம கண்டிப்பா நன்றி செலுத்தணும். சரி, இந்த புக்ல தேர்ட் டைமென்ஷன் அப்படின்னா என்ன, தேர்ட் டைமென்ஷன் அப்படின்னா முழுக்க முழுக்க சுயநலப்பட்ட ஒரு குவாலிட்டி, ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லலாம். சுயநலம் அப்படின்னா என்ன சார்ந்தவங்க, என்னுடைய நாடு, என்னுடைய வீடு, ஈகோயிஸ்டிக்கா இருக்கும். இந்த பிசிக்கல் பாடியை வச்சுதான் அவங்க எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணிப்பாங்க. நான், என்னுடைய கம்யூனிட்டி, என்னுடைய ஜாதி, என்னுடைய மதம், என்னுடைய லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்க இந்த உடலுக்கு கனெக்ட் பண்ணிட்டு அவங்களுடைய தாட்ஸ் அப்படி இருக்கும். இந்த தேர்ட் டைமென்ஷன்னால என்ன வரும் அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் வரும். அங்க அகம்பாவம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அந்த அகம்பாவத்தினால எந்த நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், என் நாடு நல்லா இருக்கணும், மற்றவங்க எல்லாம் என்ன ஆனாலும் எனக்கு கவலை இல்லை, என்னுடைய லாங்குவேஜ் பேசுறவங்க நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஈகோயிஸ்டிக்கா இருப்பாங்க. எல்லாரையும் சேர்த்து சொந்த மக்கள் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது ஒருத்தர் தான் அப்படின்ற ஞானம் அவங்களுக்கு இருக்காது. இது தேர்ட் டைமென்ஷன். எப்பவுமே சண்டை போடுறதுக்கு ரெடியா இருப்பாங்க, கத்தி தூக்கிட்டு. என்ன பேசுனா அதுக்கு கவுண்டர் கொடுத்து நான் தான் கிரேட் அப்படின்னு சொல்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் தேர்ட் டைமென்ஷன். ஃபோர்த் டைமென்ஷன் அப்படின்னா இது தியானம் மூலமா தான் ஃபோர்த் டைமென்ஷனையும் நம்மளால அடைய முடியும். சில பேரு அவங்க தியானமும் பண்ணிருக்க மாட்டாங்க, ஆனா அவங்களுக்கு வந்துட்டு தெரிய வரும், புரிய வரும். என்ன தெரிய வரும், புரிய வரும் அப்படின்னா அவங்களால ஃபியூச்சரை ஆக்சஸ் பண்ண முடியும், அதே போல பாஸ்டையும் ஆக்சஸ் பண்ண முடியும். ட்ரீம்ஸ்ல அவங்களுக்கு வந்துட்டு நடக்க போற விஷயங்கள் தெரிய வரும். இன்னொன்னு அவங்களால நடக்க போற விஷயத்தையே உருவாக்கவும் முடியும். அவ்வளோ ஆற்றல் இருக்கும் அவங்களுக்கு. ஆனா அங்கேயும் ஈகோ கொஞ்சம் இருக்கதான் செய்யும். என்னுடைய ஃபியூச்சர், என்னுடைய பாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால பாஸ்டையும் ஃபியூச்சரையும் ஆக்சஸ் பண்ண முடியும். சரி, அந்த ஆக்சஸ் பண்றது அப்படின்னா அவங்களுக்கு டைம் அப்படின்றது லிமிட் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், பாஸ்ட் அப்படின்னா இவங்க ஒரு பிரச்சனையால ஏதோ ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பிரச்சனை காரணம் என்ன அப்படின்றது பாஸ்ட்ல இருந்து தெரிய வரும். பல ஜென்மாக்கள் அவங்களால பார்த்துக்க முடியும். இந்த பிரச்சனை அந்த ஜென்மாக்கானது, ஓ அங்க நம்ம பண்ண தப்பு இங்க நமக்கு பிரதிபலிப்பாகுது அப்படின்ற ஞானம் அவங்களுக்கு மெதுவா புரிய வரும். ஃபியூச்சர் கூட ஆக்சஸ் பண்ணுவாங்க. யாரோ இறக்குற மாதிரி, நம்ம விஷயங்கள் ஏதோ திருடிட்டு போற மாதிரி, இல்லைன்னா ஏதோ ஒண்ணு இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது,
சின்ன சின்ன விஷயம் கூட இருக்கும். இப்படி ஒருத்தர் வண்டி கிராஸ் பண்ணிட்டு போற மாதிரி. அப்படி பல விஷயங்கள் டிபெண்ட்ஸ் ஆன் பர்சன் டு பர்சன். அவங்களால அந்த ஃபியூச்சரை கூட ஆக்சஸ் பண்ண முடியும். மெடிடேட் பண்ணும்போது மெடிடேஷன்ல என்ன ஆகும் அப்படின்னா இன்னுமே ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அவங்களால அந்த ஃபிஃப்த் டைமென்ஷனையும் ருசி பார்க்க முடியும். ஃபிஃப்த் டைமென்ஷன்ல எப்படி இருக்கும் உலகம் அப்படின்றத பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. சின்னதா நான் சொல்றேன். ஒன்னஸ் இருக்கும் அங்க ஃபிஃப்த் டைமென்ஷன்ல. எல்லாருக்குள்ளேயும் ஒரே விஷயம்தான் இருக்கு அப்படின்ற புரிதல் வரும். ஒரு கண்ட்ரி, ஒரு லாங்குவேஜ், ஒரு கவர்மெண்ட், ஒரு கரன்சி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒன்னா ஆயிடும். அங்க சண்டை சச்சரவு எதுவுமே இல்லாம சாந்தியா இருக்குவாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிப்பாங்க. ஹெல்ப் அப்படின்னா கைட் பண்ணிப்பாங்க. எந்த மாதிரி கைடன்ஸ்? நல்ல விஷயங்கள் பகிர்தல். எனக்கு தெரிஞ்சு பிஎம்சி ஆல்ரெடி ஃபிஃப்த் டைமென்ஷன்ல இருக்குன்னு தான் சொல்லுவேன். இங்க யாரும் எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆனா இந்த பூமியிலேயே வேல்யூபுளான திங் எது அப்படின்னா பணம் கிடையாது. பணத்தையும் தாண்டினது நேரம். அவங்களுடைய நேரத்தை முழு மனசோட எல்லாருக்கும் செலவிடுறாங்க. எல்லாருக்கும் அப்படின்னா மற்றவங்களுடைய நல்லதுக்காக. இப்படி ஒரு ப்ரோக்ராம் நடக்குது பிஎம்சில அப்படின்னா அதுக்கு பின்னாடி எத்தனையோ பேர் ஒர்க் பண்ணணும். அப்படி அவங்களுடைய நேரத்தை ரொம்ப ரொம்ப வேல்யூபிளான நேரத்தை அவங்க ஒதுக்கி செலவிடும் போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு ஞானம் கிடைக்கும். இப்போ நம்ம வேல்யூபிளான திங் வந்துட்டு டைமு. அந்த டைமை கொடுக்கறதுனால அதையும் மீறின வேல்யூபிளான விஷயம் என்ன அப்படின்னா ஞானம். அந்த ஞானமும் அவங்களுக்கு கிடைக்குது. அப்படி இந்த ஃபிஃப்த் டைமென்ஷன் அப்படின்றதுல நம்ம வந்துட்டு இருக்கும்போது இன்னுமே ஃபாஸ்டா நம்மளுடைய growth இருக்கும். தியானம் பண்ணும்போது ரெகுலரா தியானம் பண்ணும்போது நான் வாரத்துக்கு 3 தடவை பண்ணுவேன், நான் வாரத்துக்கு 4 தடவை பண்ணுவேன், நான் வாரத்துக்கு 6 தடவை தியானம் பண்ணுவேன் அப்படின்றது கிடையாது. ஒரு நாள் கூட மிஸ் ஆகக்கூடாது. நம்ம அந்த ஃபிஃப்த் டைமென்ஷனை இப்போவே நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். எல்லாருக்குள்ளேயும் ஆன்ம நிலையை பார்க்கறது தான் அந்த ஃபிஃப்த் டைமென்ஷன். எல்லாத்துலயும் ஒரு விஷயத்த பார்க்க ஆரம்பிச்சா என்ன ஆகும்? அங்க ஒன்னஸ் தானே. எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறது அந்த ஒண்ணுதான். எப்படி கரண்ட் அப்படின்றது ஒண்ணு. ஆனா அந்த கரண்ட் மூலமா லைட் எரியும், ஃபேனை சுத்தம், நம்ம பார்க்குற மொபைலுக்கு சார்ஜர் ஏறும், பல விதம். தண்ணி, இந்த மோட்டர்ல இருந்து தண்ணி எடுப்பாங்க. எல்லாமே கரண்ட் தானே. மிக்சி ரன் ஆகும், எலக்ட்ரிக் குக்கர் ஒர்க் ஆகும், எலக்ட்ரிக் ஸ்டவ் ஒர்க் ஆகும், அவன் ஒர்க் ஆகும். அப்படி எல்லாத்துலயும் இருக்கிறது என்னது? ஒரு கரண்ட் மட்டும்தான். அதே போலதான் இந்த பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கிற எல்லா விஷயத்திலயும் இருக்கிறது அது ஒரே ஒரு விஷயம்தான். அதுதான் ஆன்மா. அந்த ஆன்ம தரிசனம் அப்படின்றது நமக்கு கிடைச்சிடுச்சு அப்படின்னா எல்லாத்துலயும் நம்ம ஆன்மாவை பார்த்து ஞானத்தோட வாழ்வோம். அந்த ஃபிஃப்த் டைமென்ஷன்ல நம்ம மெடிடேஷன் மூலமா என்னெல்லாம் நடக்கும்? நம்ம மாறுவோம். முதல்ல நம்ம யாரையுமே குத்த சொல்ல மாட்டோம். ஏன்னா எல்லா பிரச்சனைக்கு காரணம் யாரு? நம்ம தான். நம்ம இப்போ ஒரு பிரச்சனை நான் ஃபேஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அதே பிரச்சனை இன்னொருத்தர் ஃபேஸ் பண்ண மாட்டேன்றாங்க. ஏன்? ஏன்னா நம்ம அந்த பிரச்சனைய பர்டிகுலர் பர்சனுக்கு யாருக்கோ ஏதோ ஒரு இன்கார்னேஷன்ல கொடுத்துருக்கோம். எதுவுமே கொடுக்காம வராது. நீங்க கொடுத்ததுதான் உங்களுக்கு வரும். அப்படின்னும் போது இங்க நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம செல்ஃபா ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். உள்ள இருந்து ஒர்க் பண்ணுவோம். யாராவது ஏதாவது பிரச்சனை பண்றாங்க அப்படின்னா நம்ம ஓகே நம்ம அதை கொடுத்துருக்கோம், அதனால மறுபடியும் திரும்பி பெறறோம் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி இருக்கும். எப்போ? ஃபிஃப்த் டைமென்ஷன்ல நம்ம கால் எடுத்து வைக்கும்போது. இது தியானம் மூலமா தான் அந்த புரிதல் வரும். தியானம் மூலமா
நமக்கு நம்மளை சுத்தி ஏதாவது நடந்தா கூட நம்ம அவ்வளோவா ரியாக்ட் ஆக மாட்டோம், ஜஸ்ட் ரெஸ்பாண்ட் ஆகும். ஏன் அப்படின்னா ஆன்ம நிலையில தியானத்துல இருக்கும்போது நமக்கு அந்த புரிதல் அப்படின்றது நம்ம பிசிக்கல் பிரெயினுக்கு தெரியலன்னா கூட மென்டல் பிளெயின்ல நமக்கு ஒரு புரிதல் வந்துடும். அதனாலதான் நம்ம வந்துட்டு அதிகமா ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டோம். சரி போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுருவோம். அது அவ்வளவா பெருசா நம்ம வந்துட்டு ஜூம் பண்ணி பார்க்க மாட்டோம். அதனால என்ன ஆகும், நம்ம சேஞ்ச் ஆகும். நம்ம சேஞ்ச் ஆகும்போது என்ன ஆகும், ஃபேமிலியில ஒரு சேஞ்ச் நடக்கும், நிம்மதியான ஒரு நிலை இருக்கும். ஃபேமிலியும் நல்லா இருக்கு அப்படின்னா நம்ம சொசைட்டிக்கு கொடுக்க ஆரம்பிப்போம். நம்ம மூலமா ஞானம் நம்மளை சுத்தி இருக்கிற சொசைட்டிக்கு ரீச் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் மெடிடேஷன் பண்றேன், நான் நிறைய புக்ஸ் படிக்கிறேன். அது மூலமா என்ன ஆகுது, நான் நிறைய பேருக்கு அதை ஸ்ப்ரெட் பண்றேன். என்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு, என் லாங்குவேஜ் பேசுறவங்களுக்கு நான் மெடிடேஷனை ஈஸியா ரீச் பண்ண வைக்க முடியுது. நான் கத்துக்கிட்ட விஷயங்கள் நான் சொல்ல முடியுது. அதனால இன்னொருத்தருக்கு கண்டிப்பா ஒரு மாற்றம் அப்படின்றது வருது இல்ல. இப்படிதான் இருக்கும் ஃபிஃப்த் டைமென்ஷன்ல. அவங்க மூலமா அவங்கள சுத்தி இருக்கிற சொசைட்டி, அவங்கள சுத்தி இருக்கிற ஃபேமிலி, அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா சேஞ்சஸ் அப்படின்றது வர ஆரம்பிக்கும் ஃபிஃப்த் டைமென்ஷன்ல. பார்க்க போனா நம்ம ஆல்ரெடி ஃபிஃப்த் டைமென்ஷன்ல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்சம் நம்ம ஃபைன் டியூன் பண்ணிட்டு இருந்தா போதும். எல்லாருக்குள்ளேயும் சத்தியத்தை பார்க்கணும். ஏன்னா நம்ம அடுத்த போக போறதே சத்தியுகத்துக்கு தான். இந்த கலியுகம் எண்டிங் டைம், இத சந்தி யுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. கலியுகம் எண்டிங்ல நம்ம சத்தியுகத்துக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கோம். அதாவது 9th கிளாஸ் ஆனுவல் எக்ஸாம் லீவ்ல 10th எப்படி ப்ரிப்பேர் பண்றோமோ அதை போல வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட், இந்த டைமென்ஷன் அப்படின்னா என்னது? ரேடியோல சிக்னல்ஸ் நிறைய இருக்கும் இல்லையா? நம்ம மிர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குன்னு வச்சுப்போம். அதை நம்ம டியூன் பண்ணும்போது அந்த ஃப்ரீக்வன்சி கனெக்ட் ஆனப்போ நம்ம அந்த ஃப்ரீக்வன்சில இருந்து பாட்டு கேட்போம், அந்த ப்ரோக்ராம்ஸ் கேட்போம். அப்படி ஒரு ஒரு ஃப்ரீக்வன்சிக்கும் ஒரு சேனல் அங்கே ஆக்டிவேட் ஆகிருக்கும். நம்ம சேஞ்ச் பண்ணும்போது நம்ம மொபைல்ல இருந்தோ இல்லைன்னா ரேடியோல இருந்தோ நம்ம கேட்போம். இதை வந்துட்டு ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ தேர்ட் டைமென்ஷன் அப்படின்னா அந்த ஃப்ரீக்வன்சில இருக்கிறவங்க, நான், எனது, அந்த ஈகோயிஸ்டிக் ஸ்டேட்ல இருப்பாங்க இல்லையா, அது அந்த வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எமோஷனை வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஃபிஃப்த் டைமென்ஷன் அப்படின்னா எல்லாருக்குள்ளயும் இருக்கிறது ஒண்ணுதான், இந்த ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி அன்பு இல்லையா, அன்பே சிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அன்பு அப்படின்ற ஃப்ரீக்வன்சில இருக்கும்போது நம்மள ஃபிஃப்த் டைமென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரே இடத்துல தான் பல விதமான டைமென்ஷன்ஸ் இருக்கு. ஆனா இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த ஃபிஃப்த் டைமென்ஷன்ல இருந்து அந்த தேர்ட் டைமென்ஷன்ல இருந்து நம்ம ஃபிஃப்த் டைமென்ஷனுக்கு நம்மளால நம்ம சேஞ்ச் ஆகுறது இல்லாம நம்மளை சுத்தி இருக்கிறவங்களையும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கும். அததான் வைப்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹையஸ்ட் வைப்ரேஷன். இந்த மாதிரி காலகட்டத்துல ஹையர் மாஸ்டர்ஸ் வந்து நமக்கு ஞானத்தை கொடுப்பாங்க. அவங்கள இதே போல நார்மல் பிசிக்கல் பாடியில தான் இருப்பாங்க. பட் அவங்களுடைய வைப்ரேஷன் வந்துட்டு ரொம்ப ஹையா இருக்கும். ஹையஸ்ட் நாலேஜ் இருக்கிறவங்க நம்ம ஜீசஸ், புத்தர், மகாவீர், அல்லாஹ், இந்த மாதிரி ஹையஸ்ட் மாஸ்டர்ஸ், கிருஷ்ணா, எல்லாரும் வந்துட்டு அவங்கவுங்க ஞானத்தை கொடுப்பாங்க. உதாரணத்துக்கு முருகன். முருகன் வந்துட்டு எத்தனையோ சித்தர்களுக்கு ஞானத்தை கொடுத்துருக்காங்க. அதனால்தான் யாரெல்லாம் சித்தர் வழிபாடுல இருக்காங்களோ அவங்க முருகருக்கு கனெக்ட் ஆயிருப்பாங்க. அதே போல லார்ட் சிவா, சிவன் சிவன் கூட நிறைய நாலேஜ், ஹையஸ்ட் டைமென்ஷன்,
லைக் நம்ம இப்போ ஃபிஃப்த் டைமென்ஷன் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். அவரு இன்னும் பெரிய பெரிய டைமென்ஷன்ஸ்ல இருந்து அந்த நாலேஜ் ஆக்சஸ் பண்ணிட்டு யாரெல்லாம் அந்த தகுதி இருக்கோ அவங்களுக்கு நாலேஜ கொடுத்துக்கிட்டு இருக்காரு. எப்படி? மெடிடேஷன் பண்ணாதான். அந்த தியானத்துல தான் நம்ம ஒருநிலை அடையுது மனசு. அந்த மனசு ஒருநிலை அடையும் போது நம்ம ஆன்ம நிலையில இருப்போம். ஆன்ம நிலையில யாரெல்லாம் இருப்பாங்க? மகான்கள் எல்லாமே ஆன்ம நிலையில இருப்பாங்க. அப்போ நம்மளுடைய ஆன்மாவும் அவங்களுடைய ஆன்மாவும் மர்ஜ் ஆயிடும், ஒரு நிலை அடையும். ஓகே, இவன் ரெடியா இருக்கிறான், இப்போ நம்ம வந்துட்டு நாலேஜ கொடுக்கலாம். நாலேஜ கொடுக்கலாம் அப்படின்ட்டு கிடையாது, அங்க ரெண்டு இருக்காது, புரியுதா? அங்க ஒன்னாயிடும். அந்த ஞானத்தை ஃபுல்லா நம்ம ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஆற்றல்ல நம்ம இருந்துருவோம். அங்க ரெண்டு இருக்காது. லைக் சிவன் அனிருத் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் இருக்க மாட்டாங்க தியானத்துல. இந்த தியான நிலையில எல்லாம் ஒன்னாயிடுவாங்க, லயம் ஆயிடுவாங்க. அப்போ என்ன ஆகும்? நம்ம யார் கூட ஒட்டிக்கிட்டு இருந்தா அந்த ஞானம் கிடைக்கும். நான் என்னுடைய ரியல் செல்ஃப் கூட நான் எவ்வளோக்கு எவ்வளோ நான் ஒட்டிட்டு இருக்கிறேனோ அவ்வளோக்கு அவ்வளோ எனக்கு நாலேஜ் டவுன்லோட் ஆகும். எப்படி நம்ம பத்ரி சார் சொல்லுவார், சின்ன சின்ன தியானம் சின்ன சின்ன ஞானம், பெரிய பெரிய தியானம் பெரிய பெரிய ஞானம். அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தியான நிலையில இருக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஆற்றல ஞானத்தை பெற முடியும். ஆற்றல் எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆனா ஞானத்தை பொறுத்துதான் நம்மளுடைய வைப்ரேஷன்ஸ் மாறுது. ஞானத்தினால புரிதல் மாற ஆரம்பிக்கும், நம்மளுடைய பிலீஃப் சிஸ்டம் மாற ஆரம்பிக்கும். நம்ம சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள செப்பரேட்டாவோ ஏதோ தூரத்துல இருந்தோ மேலேயோ கீழையோ அப்படி பார்க்க மாட்டோம், சமானமா பார்ப்போம். பயம் இருக்காது அந்த நேரத்துல, ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும், டிஸ்கஸ் பண்ணுவோம் ஈஸியாவே. லைக் நார்மலா நம்ம மனுஷன் எப்படி நம்ம பேசிட்டு இருக்கோமோ அப்படி இந்த உடல்ல வச்சுக்கிட்டு நம்ம ஹையர் மாஸ்டர்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணி நாலேஜ நம்மளால ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியும். எப்போ? அது ஃபிஃப்த் டைமென்ஷன்ல. ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ், ஹையர் மாஸ்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, நம்ம கொஸ்டின் கேட்டா போதும் அவங்க நமக்கு பதில கொடுப்பாங்க. அது உருவம் எடுத்துக்கிட்டும் கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா உள்ளுணர்வு மூலமாவும் புரிதலை கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா புத்தகங்கள் கரெக்டா நமக்கு தேவையான நேரத்துல தேவையான புக்கை வந்துட்டு கனெக்ட் பண்ணி வைப்பாங்க. இது எல்லாமே எப்படி வரும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப்னால மட்டும்தான் வரும். அதே பயம் இருந்தது, மரியாதை இருந்தது அப்படின்னா ஓகே, நீ இன்னும் ரெடி ஆகல சாமி, நீ என்னுடைய ஃப்ரீக்வன்சிக்கு கனெக்ட் ஆகுற நிலையில நீ இல்லை, இப்போ நீ வா, நீயும் நானும் சமம் தான் அப்படின்றத நீ புரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு அவங்க வெயிட் பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா தியானம் மட்டும்தான். ரெகுலர் மெடிடேஷன் மூலமா தான் நம்மளால அதை ஹையர் மாஸ்டர்ஸை நம்மளால கனெக்ட் பண்ண வைக்க முடியும். அந்த ஹையர் வைப்ரேஷனை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும், கனெக்ட் ஆகணும் அப்படின்னா நம்மளோட எமோஷன்ஸை மாத்திக்கணும். அந்த எமோஷன்ஸ் எப்படி மாறும்? மெடிடேஷன் மூலமா தான் மாறும். இப்போ அந்த பயம் அப்படின்ற ஃப்ரீக்வன்சி இருக்கும்ல, உதாரணத்துக்கு இப்போ உங்க முன்னாடி முருகனே வந்து நிக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அல்லர் அடிச்சுட்டு ஓட மாட்டீங்க? உங்களால தைரியம் நிக்க முடியுமா? சரி, அவர் வந்து நிக்கிறாருன்னே வச்சுப்போம். நம்ம என்ன பண்ணுவோம்? அவருக்கு ஷேக் ஹேண்ட் கொடுப்போமா? ஹக் பண்ணுவோமா? இல்ல. ஏன்னா நமக்கு அவங்க ஹையர் ஃப்ரீக்வன்சி, நம்ம அவங்களெல்லாம் டச் பண்ண முடியாது. அவங்கள காலை தொட்டு கும்பிடுவோம். அப்போ காலை தொட்டு கும்பிடுறோம் அப்படின்னா நீ பெரியவன், நான் ரொம்ப சின்னவன், இந்த பிசிக்கல் பிரெயின் இந்த பிசிக்கல் பாடியில இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப வேஸ்ட் அப்படின்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். அப்போ தாழ்வு மனப்பான்மை அவங்களுக்கு இருக்காது, நமக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். அப்போ அந்த வைப்ரேஷன் அப்படின்றது டிஃபர் ஆகுது இல்லையா? ரேடியோல ஒரே வாட்டி ரெண்டு ஃப்ரீக்வன்சியை கனெக்ட் பண்ண வைக்க முடியுமா? நமக்கு எது வேணுமோ அந்த ஃப்ரீக்வன்சியை திருப்பினாதான் அந்த பாட்டு நம்மளால கேட்க முடியும், அந்த சேனல்ல நடக்கிற விஷயங்கள் நம்மளால கேட்க முடியும். அப்போ நம்ம அந்த ஹையர் மாஸ்டர்ஸ், ஜீசஸ் கிட்ட இருந்து நாலேஜ் நம்ம ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா
இல்லைன்னா முருகன் கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா சிவ பெருமான் கிட்ட இருந்து நம்ம ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா பெருமாள் கிட்ட இருந்து நம்ம ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய ஃப்ரீக்வன்சிய ஹை பண்ணிக்கணும். அப்போ நம்மளால ஈஸியா கம்யூனிகேட் பண்ண முடியும். தைரியமா இருக்கணும். அவங்க பெரியவங்க அப்படின்னா அவங்க நம்ம லெவல்ல இருந்து நம்ம கிராஸ் ஆயிருக்காங்க. ஒரு வாட்டி அப்படிதான் நானு தியானத்துல உட்காந்துட்டு நிறைய நிறைய மாஸ்டர்ஸ் அவங்களுடைய நாலேஜ கொடுத்துருக்காங்க. கடைசிய வந்துட்டு சதாசிவ பிரம்மேந்திரர் அப்படின்னு சொல்லி கரூர் கிட்ட நெரூர் அப்படின்ற ஒரு ஊர்ல அவருடைய ஜீவ சமாதி இருக்கு. அவருடைய பாட்டுகளை கேட்டு நான் மெய்மறந்து போனேன். நீங்க அந்த நிலைக்கு போனோம் அப்படின்னா என்ன பண்ணீங்க, எனக்கு அந்த ஞானத்தை கொடுங்க அப்படின்னு சொன்னதும் அன்னைக்கு தியானத்துல வந்துட்டு ஒரு ஒளிய, ஒரு தீப ஒளி, கேண்டில் மேல ஒரு இது இருக்கும் இல்லையா, ஒளி இருக்கும் இல்லையா, நெருப்பு, அத காட்டினாரு. அது காட்டினது எப்படி இருந்தது அப்படின்னா ஸ்டில்லா இருந்தது, அசைவே இல்லை. அந்த காத்து வந்தா கூட அசையக்கூடாது, அந்த நிலையில அந்த ஒளி இருந்தது. அப்புறம் சொல்றாரு, அசைய வைக்காத இத அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா நம்மளுடைய மனசு ஒரு நிலைப்படுத்தணும். ஒரு நிலை எப்படி மனசு படுத்த முடியும்? நிரந்தரம் சுவாசத்து மேல கவனத்தை வச்சுக்கும் போது நம்மளுடைய மனசு எங்கேயுமே அலைப்பாயாது. கண்ணு ஓப்பன்ல இருக்கும்போது கூட நம்ம சும்மா இருக்கும்போது சுவாசத்தை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். எவ்வளவுக்கு எவ்வளோ ஒரு விஷயத்து மேல நம்மளுடைய எண்ணம் இருக்குதோ அவ்வளவுக்கு அவ்வளோ நம்ம மகான்களோட கனெக்ட் ஆயிக்கலாம். மகான்கள் அப்படின்னா மறுபடியும் நம்ம அது ஒரு தனியான பர்சனா நம்ம வந்து எண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எண்ணமற்ற நிலை தான் ஹையஸ்ட் ஸ்டேட். அந்த ஸ்டேட்ல தான் மகாவதார் பாபாஜி இருக்காரு, அந்த ஸ்டேட்ல தான் முருகன் இருக்காரு, அந்த ஸ்டேட்ல தான் சிவபெருமான் இருக்காரு. சோ எல்லாரும் பண்றது என்ன அப்படின்னா தியானம் மட்டும்தான். எல்லா ரிலீஜியனையும் சொன்னது தியானம் மட்டும்தான். மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், அஹிம்சை வாழ்க்கை வாழணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. எந்த கண்ட்ரியா இருந்தாலும் சரி, அவங்க ஜாலியா சந்தோஷமா நிம்மதியா ஒற்றுமையா அன்பா வாழணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை எல்லாருக்குமே. ஆனா ஆசைப்படுறது என்னவோ ஒற்றுமையா இருக்கணும்ட்டு. அங்க யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. யுத்தம் மூலம் அஹிம்சைய நம்ம கொண்டு வர முடியுமா? ஹிம்சை தான் வரும். இந்த புரிதல் யாருக்குமே கிடையாது. எப்படி வரும் இந்த புரிதல்? அஹிம்சையா வாழணும் அப்படின்னும் போது ஹிம்சையோட நம்ம என்னத்தை சாதிப்போம்? ஹிம்சையோட ஹிம்சையை தான் சாதிப்போம். அஹிம்சையோட தான் அஹிம்சைய நம்ம சாதிப்போம். அதுக்கு முக்கிய காரணம் என்னது? சாப்பாடு. சாத்விகமான சாப்பாடு தான் நம்ம சாப்பிடணும். அந்த சாப்பாடு மூலமா நமக்கு நம்மளுடைய மைண்ட் சேஞ்ச் ஆகும். ஹிம்சையில இருந்து அஹிம்சைக்கு சேஞ்ச் ஆகும். சொசைட்டி அப்படின்னா யாரு? நம்ம எல்லாரும் சேர்ந்தது தானே சொசைட்டி. நம்மளுடைய எண்ணங்கள் பியூரஸ்ட் ஃபார்ம்ல இருந்தது அப்படின்னா, சாத்விகமான முறையில நம்மளுடைய மைண்ட் இருந்தது அப்படின்னா, நம்மளுடைய குரூப் கான்சியஸ்னஸ் ஒன்னா செயல்பட்டு ஒரு தனி மனிதனும் அவங்களுடைய எண்ணங்களை சரி செஞ்சுக்கணும். நான் மாறுறேன், பக்கத்துல இருக்கிறவன் மாற மாட்டானே அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி நம்ம தண்ணி வைக்கும்போது கொதிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெருப்பு மேல வைக்கிறோம், கீழே மட்டும் தான் நம்ம வந்துட்டு சூடு ஏத்துறோம். ஆனா மேல வரைக்கும் தண்ணி அப்படின்றது சூடாகுது. எப்படி?
ஒரு மாலிக்யூல் டச் ஆகி மேல வரைக்கும் ஃபுல்லா அந்த ஹீட் அப்படின்றது ஸ்ப்ரெட் ஆகுது. நீங்க ஒருத்தர் அங்க மாற ஆரம்பிச்சீங்கன்னா உங்களை சுத்தி இருக்கிறவங்க மெதுமெதுவா மாறுவாங்க. எப்படி தண்ணி வந்துட்டு நீங்க கீழே நெருப்பு ஆன் பண்ணதும் சர்வந்து சூடு ஏறிடாது இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா தானே சூடு ஏறுது, அது கொஞ்சம் டைம் பிடிக்குது இல்ல. அப்படிதான் நம்ம முயற்சி கைவிடாம நம்ம செக் பண்ணிட்டு நம்மளுடைய குணங்களை ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சிக்கு மெதுவா மாத்திக்கிட்டு நம்மளை சரிப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளை சுத்தி இருக்கிறவங்க மெதுவா சரியாவாங்க. இட் டிபெண்ட்ஸ் ஆன் பர்சன் டு பர்சன். ஒருத்தர் வீட்டுல ஒரே நாள்ல மாறிடலாம். சில வீட்டுல 10 வருஷம் ஆனாலும் மெதுவா மாற்றம் வரும், மெதுவா சப்ஜெக்ட் புரிய வரும், மெதுவா சேஞ்ச் வரும். அது நம்ம வந்துட்டு ஜட்ஜ் பண்ண முடியாது. அதுக்கு உடனே நீங்க கேட்காதீங்க, சார் நானு ஒரு மாசமா நான் தியானம் பண்றேன், எங்க வீட்டுல எந்த ஒரு மாற்றமும் வரல அப்படின்னு. நீங்க கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கலாம். அதனாலதான் உங்களை சுத்தி இருக்கிறவங்க இன்னும் மாறல. அதுக்கு காரணம் முழுக்க நம்ம தான். நம்ம எங்கெல்லாம் ஹிம்சையோட இருக்கிறோம் அப்படின்றத செக் பண்ணணும். செக் பண்ணி நம்ம மாத்திக்க ஆட்டோமேட்டிக்கா நம்மளை சுத்தியும் நம்ம எந்த ஃப்ரீக்வன்சில இருக்கிறோமோ அவங்களும் இந்த ஃப்ரீக்வன்சிக்கு மெதுவா டியூன் ஆவாங்க. பூமி அப்படின்றது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு உலகம். இங்க நமக்கு 14 ஃப்ரீக்வன்சிஸ் இருக்கு, 14 உலகங்கள். ஒரு ஃப்ரீக்வன்சிலையும் பல கோடி உலகங்கள் இருக்கலாம். ஓகே, இந்த 14 ஃப்ரீக்வன்சிஸ்ல லோகாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, நமக்கு புராணங்கள்ல இருக்கு 14 உலகங்கள். மேல் உலகங்கள், கீழ் உலகங்கள். ஒளி உலகங்கள், கீழே இருள் உலகங்கள். மேல் உலகங்கள்ல எல்லாரும் ஞானத்தோட இருப்பாங்க, ஒரு புரிதல் அப்படின்றது இருக்கும். கீழ் உலகங்கள்ல துக்கம், அராஜகம், பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பல விதமான துக்கம் சம்பந்தப்பட்டது, இல்லைன்னா வருத்தம் சம்பந்தப்பட்டது, பிரச்சனைகள் சம்பந்தப்பட்டதாவே இருக்கும் கீழ் உலகங்கள். கீழே வந்துட்டு ஒரு 6 லெவல்ஸ் இருக்கும், மேல 7 லெவல்ஸ் இருக்கும். நம்ம பூமி நடுவுல இருக்கு. இந்த பூமியில தான் எந்த உலகத்திலையும் இல்லாத மாதிரி ரெண்டுமே இருக்கும். நியாயமும் இருக்கும், அநியாயமும் இருக்கும். ஹிம்சா இருக்கும், அஹிம்சா இருக்கும். இருள் இருக்கும், ஒளி இருக்கும். ஞானம் இருக்கும், அஞ்ஞானம் இருக்கும். இப்படிப்பட்ட உலகம், இந்த லெவல்ல இருக்கிற உலகம் எங்கேயுமே இல்லையா. ஒரு வாட்டி இந்த எர்த்தைய டெஸ்ட்ராய் பண்ணிடணும். பல தடவை நம்ம முயற்சி பண்றோம், இவங்க 3rd டைமென்ஷன்லயே நின்னு போறாங்க. இந்த பூமினால பல உலகங்களுக்கு பிரச்சனைகளா இருக்கு. எப்படி நம்ம உடம்புல ஏதாவது ஒரு கிளாண்டுக்கு பிரச்சனை அப்படின்னா அது ஹோல் பாடியை அஃபெக்ட் பண்ணுது இல்ல. ஒரே ஒரு நர்வ், அந்த நர்வ் பிரச்சனையானா கூட இந்த ஹோல் பாடி ப்ராப்ளம்க்கு ஃபேஸ் பண்ணுது. அப்படிதான் நமக்கு பல உலகங்கள் இருக்கு. இந்த பூமியோட கனெக்ட் ஆயிட்டு நிறைய உலகங்கள் இருக்கு. இந்த பூமி அடுத்த ஃப்ரீக்வன்சிக்கு போறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுது. இவ்வளவோ ட்ரை பண்ணுவாங்க, ஆனா மனுஷன் அவனுடைய இந்த ஈகோயிஸ்டிக் விஷயத்தினால மறுபடியும் ஃபுல் டெஸ்ட்ராய் ஆகுது இந்த எர்த். ஆனா இந்த வாட்டி அந்த மாதிரி நடக்க போறது கிடையாது. இந்த வாட்டி சயின்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி ரெண்டுமே சேர்ந்து டிராவல் பண்ணும். என்ன இது சயின்ஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்னா, ஒரு சைடு நம்ம டெக்னாலஜியோடைய பீக்கஸ்ட் ஸ்டேட்டை போய் நம்ம ரீச் பண்றோம். அதே சமயம் ஸ்பிரிச்சுவாலிட்டி
அப்படின்ற விஷயத்துல கூட பீக்கஸ்ட் லெவல்ல போய் நம்ம ரீச் பண்றோம். இப்ப பார்த்தோம் அப்படின்னா எத்தனையோ சொசைட்டிஸ், எத்தனையோ குருமார்கள், எத்தனையோ சித்தர்மார்கள் தியானத்தை அவங்க வெளிக்கொண்டு வராங்க. இது எப்பவுமே நடக்கல. மொபைல் அப்படின்ற டெக்னாலஜி மூலமா நம்ம எல்லாரையும் ஒரே இடத்துல சேர்க்குது. வெவ்வேறு இடத்துல இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஒரே விஷயத்து மேலதான் கவனமா இருக்கும். அது சயின்ஸ், மொபைல். அதுக்கு நம்ம எப்படி யூஸ் பண்றோம்? அந்த சயின்ஸை ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இது ரெண்டும் சேர்ந்து டிராவல் பண்ணும், சயின்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி. அப்போ இது ரெண்டும் சேர்ந்து டிராவல் பண்ணும்போது இந்த உலகம் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கும். இது எல்லாமே நமக்கு யாருனால வந்தது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எத்தனையோ மகான்கள் நமக்காக, நம்ம இந்த அழிவுல இருந்து வெளியே வரணும் அப்படின்ற நல் மனசுக்காக அவங்க புத்தர், ஜீசஸ், மகாவீர், கிருஷ்ணர், இப்படி பல மகான்கள் வந்து பூமி முழுக்க ஞானத்தை நிரப்பி கொடுத்துட்டு போயிருக்காங்க. நம்ம ஈஸியா உட்காந்துட்டு அவங்க சொன்ன விஷயத்த நம்ம ரிப்பீட் பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். அந்த ரிப்பீட் பண்ணது நம்ம மெது மெதுவா நம்மளுடைய லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஒரு மொபைல் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு யூசர் மேனுவல் இருக்கும் இல்லையா? அதே போலதான் நம்ம இந்த பிசிக்கல் பாடி எடுத்துக்கிட்டு இருக்கிறதுனால நமக்கு யூசர் மேனுவல் என்ன அப்படின்னா இத போல கீதைகள் தான். ஜீசஸ் கீதா, பகவத்கீதா, குரான், இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்மளை எப்படி வழி நடத்தணும் அப்படின்ற விஷயங்கள் நமக்கு புரிதலை கொடுக்கும். வேற ஸ்டான்லி ஆல்டர் மேடமும் கொடுத்துருக்காங்க, எப்படி இருக்கணும், எப்படி இருக்க போகுது டைமென்ஷன் அப்படின்னு. இது ஒரு கீதை தானே. இது எல்லாமே பகவத்கீதை தான். எல்லாரும் பகவான் தான். எல்லாரும் வாயிலிருந்து வர்ற நல்ல விஷயங்கள் எல்லாமே கீதைகள் தான். அப்போ நமக்கு என்ன ஆகுது? ஈஸி ஆயிடுது. நம்ம மறுபடியும் வாங்கி கத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க சொன்ன மாதிரி நம்ம செஞ்சா போதும். அப்போ இந்த பூமி 5th டைமென்ஷனுக்கு போகணும் அப்படின்னா ஒருத்தர் முடிவு எடுத்தா மட்டும் பத்தாது. நம்ம ஆழ்ந்த தூக்கத்துல, இந்த துக்கத்துல இருக்கும்போது நிறைய மகான்களுடைய கம்யூனிகேஷன் நடக்கும். அது நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. நல்ல டீப் ஸ்லீப்ல யாருக்கு எந்த சாமி ரொம்ப பிடிக்குமோ அந்த டிவைன் வந்துட்டு அந்த உருவம் எடுத்துக்கிட்டு நம்ம கிட்ட பேச ஆரம்பிக்கும். அப்போ எல்லா டிஸ்கஷனும் நமக்கு முழுசா ஞாபகம் இருக்கு. அவங்க கேட்பாங்களாம், என்னப்பா ரியாலிட்டி போதுமா, ஒன்னஸ்க்கு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, சரி நாங்க வரோம் அப்படின்றதுக்கு அப்புறமா தான் நமக்கு இதை போல ஞானம் உள்ள சேனல்ஸ், நாலேஜ், மாஸ்டர்ஸ் கனெக்ட் ஆவாங்க. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் யாரு அப்படின்னா நம்ம தான். போதும் இந்த விளையாட்டு, இந்த அழுவுறது போதும், துக்கம் போதும், வருத்தம் போதும், இனி சாந்தி தான் வேணும், எல்லாரும் ஒன்னா கலந்து அன்போட வாழ்ந்து அந்த வசுதைக்க குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா எல்லாம் ஒரே குடும்பமா வாழணும் அப்படின்றதுதான் சாந்தி அப்படின்றது. அப்போ அந்த சாந்தியோட வாழும்போது எப்படி வாழ்வோம்? ஞானம் இல்லாம ஆக்ட் தான் பண்ண முடியும். எல்லாரும் ஒண்ணு, எல்லாரும் ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நிலைய நம்ம மனசு ஒருநிலைப்படும் போதுதான் அந்த ஒரு நிலைய நம்மளால எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அது வார்த்தைகளால சொல்லவே முடியாது. அப்படிதான் நிறைய வாட்டி லெமோரியன், துவாரகா, அட்லாண்டிஸ், இந்த சிவிலைசேஷன்ஸ் எல்லாம், எஜிப்தியன், இவங்க எல்லாமே ஒரு ஹையஸ்ட் லெவலுக்கு ரீச் ஆனாங்க. ஆனா மாயை அப்படின்றது ரொம்ப ரொம்ப மெலிசானது. அதுக்கு சின்ன ஒரு சந்து கிடைச்சா போதும் ரியாலிட்டிக்கு கொண்டு வந்துரும். அப்போ நம்ம பத்ரி சார் எப்பவும் சொல்லுவார், விழிப்புணர்வா இருக்கணும்
அப்படின்னு சொல்லிட்டு. அந்த விழிப்பு நிலையில மாயை வந்துட்டு நம்மள ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்போ அந்த நிலையில நம்ம விழிப்புணர்வா இருக்கும்போது நம்ம மறுபடியும் பிரச்சனைக்கு ஃபேஸ் பண்ண மாட்டோம். இப்போ அந்த லிஸ்ட் சொன்னேன்ல, லெமோரியன், அட்லாண்டிஸ், அப்புறம் துவாரகா, எஜிப்தியன் சிவிலைசேஷன்ஸ், அது எல்லாமே ஹையஸ்ட் லெவலுக்கு போயிடுச்சு. எங்கேயோ தெரியாம ஈகோ அப்படின்றது உள்ள வந்துச்சு. நமக்கு மகாபாரதத்துல பார்த்தா கூட எல்லாம் முடிஞ்ச பிறகு துவாரகா நிர்மிக்கிறாரு கிருஷ்ணன். அப்போ அந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு நாங்க தான் கிரேட்டு, நாங்க கிருஷ்ணர் கூட எல்லாம் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு அகம்பாவம் வந்துருச்சு. அந்த அகம்பாவமே அவங்கள அழிச்சிடுச்சு. அதே போல அட்லாண்டிஸ் சிவிலைசேஷன் கூட நிறைய பேருக்கு தூக்கத்துல, டீப் ஸ்லீப்ல, இல்ல அப்படின்னா மெடிடேஷன்ல நீங்க வாட்டர்ல இருந்து ஒரு சி, அந்த நம்மளை சுத்தி ஒரு பெரிய சி இருக்கும், அந்த சீல இருந்து நம்மளுடைய ஸ்பேஸ் ஷிப்ஸை லிஃப்ட் பண்ணி எடுத்துட்டு போற மாதிரி கனவுகள் வந்திருக்கும். அது எல்லாமே நம்ம அட்லாண்டிஸ் சிவிலைசேஷன்ல இன்கம்ப்ளீட்டான ஒரு லைஃபை இப்போ கம்ப்ளீட் பண்ணிக்கிறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். நம்மளுடைய ஈகோஸை நம்ம வந்துட்டு அழிச்சுக்கிட்டாதான் நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும். அந்த அட்லாண்டிஸ் சிவிலைசேஷன் எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி அழிஞ்சது. அப்போ நம்ம பாருங்க, இன்னுமே இந்த பூமியிலேயே மாட்டி தவிச்சிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா நம்ம இன்னும் அந்த ஒன்னஸ் பாடத்தை கத்துக்கல. நான் அப்படின்ற அகம்பாவம் இன்னுமே இருக்கு. எப்போ நம்ம அந்த அகம்பாவத்தை கிளியர் பண்ணிக்கிறோமோ அப்போ நம்ம சந்தோஷமா வாழலாம். அதுக்குதான் நம்ம எல்லாம் பிரமிட் மாஸ்டர்ஸா ஈகோவெல்லாம் ஒதுக்கிட்டு எல்லாரும் ஒன்னா, விதவிதமா இருந்தாலும் ஒன்னா ஒரு வேலைக்காக நம்ம வந்துட்டு முழு மனசோட, அன்போட, பண்போட நம்ம சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். இததான் எல்லா மகான்களும் எதிர்பார்த்தாங்க. அதனாலதான் இந்த வாட்டி பூமி அந்த பிரச்சனையில இருந்து தப்பிக்கப்பட்டது. இன்னும் நிறைய விஷயங்கள் நாளைக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.